ஏடா இளையராஜா எவ்வளோ பெரிய ஆள், அவரை ஒருத்தர் ஏட்டி பூட்டி பேசுகிறாரு, நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். என்ன மிஸ்கின் என்கின்ற ஒரு இயக்குனர் வாயில் வந்தபடி நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோடு கிளம்புறீங்க. இன்னைக்கு யாரை போய் திட்டலாம்? பத்திரிக்கையாளர்களை கொதிச்சு எழுதுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படித்து அன்பை போதிச்சுன்னு லாஸ்ட்டாக பேசுகிற. திருக்குறள் படிச்சிருக்கியா நீ? திருக்குறள்னு ஒன்று. நீ இளையராஜாவை வந்து அவர் இசை பேரரசு, அதுக்கும் மேலே உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பிபி ஏற்றுற மாதிரி ஏதாவது பேசிட்டு போகிறீங்க. அவர் ஒரு டாக்டரு. நீ போகிற போக்கில் வந்து அங்கேருந்து வந்து அவன் இளையராஜான்னு என்ன சைடிஸ் அவர் உனக்கு? எந்த சீனை நீ சூரியன் நடிப்பில் நடித்ததில் பிடிச்சதுக்குன்னு சொல்கிற? என்ன சொல்கிறீங்கன்னா மறுநாளே இது பரபரப்பாகணும்னு நீ நினைக்கிற. இதை வன்மையாக இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது. பேசி இப்போ என்ன இவர் பேசிட்டு போயிடாருங்க, நம்மளை வந்து வாழ்வாழ்வாழ்னு கத்துறானுங்க. அந்த குணா படத்தில் வர மாதிரி மானே பேனே பொண்ணுவானே போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலான்னு சொல்லிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுகிறீங்க. இது மிகவும் மோசமானது. தமிழில் எவ்வளோ நல்ல படம் வந்தால் அதை விட்டுட்டு ஃபாரின் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் என்ன கதை? உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு செய்து தம்பி மிஸ்கின், நீங்கள் எல்லாருக்கும் அண்ணனாக இருந்து தம்பி அவர், நான் உங்களை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதுனால எனக்கு நீங்கள் தம்பி தான். தம்பி மிஸ்கின், இனிமேல் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள். இங்கே பேசுறதுக்கு அமீர் சொல்கிறாரு, ரஞ்சித்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறாரு. இப்போ இவரை அழைச்சிட்டு அவர் எல்லா இடத்துலையும் மணி வேட்டுன்னு தெரியணுமா? தயவு செய்து தம்பி மிஸ்கின், இனிமே இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லையும் போய் பேசாதீங்க. யாராக இருந்தாலும் மேடை நாகரிகம் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க வீட்லேயும் குடும்பத்தில் உள்ள பார்ப்பாங்க, பெண்கள் பார்ப்பாங்க, ஆண்கள் பார்ப்பாங்க, பெரியவங்க பார்ப்பாங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களாம் பெரிய ஆளுங்க பார்ப்பாங்க. அப்போ வந்து ஆபாசமான வார்த்தை யாருமே பேசக்கூடாது. அது நாகரிகமாக தான் எதாக இருந்தாலும் சொல்லணும். பார்க்குறேன் அது நிச்சயமாக பேசக்கூடாது சார், யாருமே பேசக்கூடாது. படத்தில் அப்படி டைலாக் கூட வைக்கக்கூடாது. அதெல்லாம் சென்சார் வந்து கடுமையாக அதை இது பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக வந்து அந்த டைலாக் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட பின்னாடி இருக்காங்களே, நம்ம குழந்தைங்க, நம்ம அதுக்கு கீழே இருக்கவங்களாம் ரொம்ப வார்த்தை வந்து சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இப்போ டீச்சரை அடிக்கக்கூடாது, டீச்சர் வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம். அதெல்லாம் பசங்க படிக்கிறது இல்லை சரியா. ஏன்னா டீச்சர் புளியா, இப்போ நாங்களாம் அந்த காலத்தில் புளியாக வர வச்சு அடி எண்ணெல்லாம் தேய்ச்சிக்குவோம், வலிக்கக்கூடாதுன்ட்டு அடி பின்னுவாங்க. அப்போ டீச்சரை பார்த்தா பயம் இருக்கும், அவங்க சொன்னதை நம்ம கேட்போம். அப்பா அம்மாவும் அப்போ அடிப்பாங்க. ஏன்னா வந்து 10 பிள்ளை ஒரு வீட்டில் இருக்கும், 10 பிள்ளை 8 பிள்ளை இருக்கும். அப்பா அம்மாவும் தப்பாக இருக்குன்னு அடிப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க கிடக்கூடாதுன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரே பிள்ளை 2 பிள்ளை, அது இந்த மாதிரி டைலாக்லாம் இப்போ மேடையிலே அதை இவ்வளோ பெரிய ஆள்லாம் சொல்லும்போது அது வந்து நிச்சயமாக வந்து குழந்தைங்க மனசில் எல்லாரும் மனசையும் அது கிடக்கும். அது சார் யாரையும் பேசக்கூடாது சார். யாரை ஒருமையாக பேச யார் சார் ஒருமையாக பேச? யாரையும், எல்லாம் ஒரு ஆத்மா. இவர் எவ்வளோ பெரிய ஆத்மாவோ அதே மாதிரி இன்னொரு ஆத்மாவும் இருக்கும். இந்த ஆத்மாவை மரியாதை கொடுக்கணும் சார். ஏன் எல்லோரும் டெத்துக்கு போகிறாங்க? அந்த ஆத்மா வந்து பிரியும் போது சந்தோஷமாக போகணுங்கிறக்காக தான் போகிறாங்க இல்லையா? அது மாதிரி யாரையுமே இப்போ என்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்க பசங்களை கூட வாங்க தம்பின்னு தான் சொல்லுவேன். பாடாங்கிறதே ஒரு அசிங்கமாக நான் நினைப்பேன். பாடான்னு சொல்கிறதே அசிங்கமாக நினைப்பேன். வாங்க தம்பின்னு தான் சொல்லுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா? அப்போ தானே அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கேன். ஊரில் இருந்து ஃபோன் அடிச்சிட்டான். என்னடான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். வெளியில் போனால் கண்ணா பண்ணான்னு திட்டுறான். என்னடா திட்டுறான்னா, ஏடா இளையராஜா எவ்வளோ பெரிய ஆள், அவரை ஒருத்தர் ஏட்டி பூட்டி பேசுகிறாரு, நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். என்ன ஏண்டா பேசுனது மிஸ்கின்னு, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு. நீ சினிமாவில் தானே இருக்க, சினிமாவில் இருந்தா இப்போ என்ன பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்குன்னா, மிஸ்கின் என்கின்ற ஒரு இயக்குனர், நானும் திரைப்பட இயக்குனர், ஒருத்தர் வந்து மரியாதை குறைவாக ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி விருந்தினராக வந்துட்டு வாயில் வந்தபடி நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா அடுத்து இன்ற சமூகத்தில் சினிமாவில் உள்ளவங்க பேர்லேயே ஒரு தப்பான ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் கண்ணாமனான்னு திட்டாமல் என்ன நிலையில் இருந்தான்னு தெரியல. அவர் ஃபோன் நம்பரை கொடுங்குறான். எனக்கு அவர் ஃபோன் நம்பர் இங்கே தெரியாது. இல்லைடா அப்படிங்கிறேன். இல்லை நீ இதை கண்டிப்பாக நீ பேசி ஆகணும் நீங்கள் அப்படின்றான். இதெல்லாம் என்ன இது அப்படின்னா, அப்புறம் எனக்கு என்னென்னா மிஸ்கனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் ஒரு இயக்குனர். இப்போ சமீபத்தில் எங்கள் பாலாண்ணனுடைய 25வது வருடம் இதுக்கு கூப்பிட்டு அழைத்திருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு ராம் அறிமுகப்படுத்தி வச்சாப்புல. அப்படி அந்த அளவில் தான் ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்கின் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு போகிறாரு. அந்த ஸ்டேஜில் வந்து திரு அமீர் இருக்கிறாரு, வெற்றிமாறன் இருக்காரு, லிங்குசாமி இருக்கிறாரு. இப்போ சில பேர் இருக்கிறாங்க. லிங்குசாமி எந்திரிச்சு போயிடுறாரு.
இப்போ என்ன ஆக்குறாங்கன்னா மீடியாக்கள் என்ன நடக்குதுன்னா யாராக இருந்தாலும் அப்படி தான் புரிஞ்சுக்குவோம். இவர் பேசுகிறார், நகைச்சுவையும் பேசுகிறாரு, நகைச்சுவை நிறைய பேசினார் அவர், அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அது என்னவா சென்றடைஞ்சிருக்குது அப்படின்னா, இவர் பேசுகின்ற ஆபாசமான விஷயங்களுக்கு அவர்கள் வந்து சிரித்தா மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாயிடுச்சு உண்மையிலேயே. அதுக்கு விளக்கம் வந்து அமீர் நேர்த்திக்கு ஒரு நேர்காணலில் கொடுத்துட்ருக்கிறாரு. எங்களுக்கு சீரியஸாகவே வெற்றிமாறன் நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு இப்போ காணொலியில் வந்துருக்குது, நேற்று இன்டர்வியூ பார்த்தேன் நாங்கள் எந்திரிச்சு போகிறதா இருந்தோம். ஆனால் ஏற்கனவே லிங்குசாமி எந்திரிச்சு போயிட்டார். இப்போ நம்மளும் எந்திரிச்சு போனோன்னா பாய்காட் பண்ணிட்டாங்க, ஆடியோ லான்ச்சில் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு, எந்திரிச்சு போயிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு இது தப்பான ஒரு இது வந்துடும். அதனால் இருந்துட்டு போயிடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே தவறாக பேசுவது மிஸ்கின். வழியாருனா உட்காந்து வேடிக்கை பார்த்தவங்களாம் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல போய் சொல்ல முடியுமா வெற்றிமாறலாம்? ஆனால் உண்மையிலேயே நான் பாலுமகேந்திரா சார் உதவியாளர், வெற்றிமாறனும் நானும் ஒன்றா பணிபுரிஞ்சிருக்கோம். வெற்றிமாறன்கிறவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு புத்தகங்கள் படித்தவர், எவ்வளோ படித்தாளுங்கிறது பக்கத்தில் இருந்த எனக்கு நல்லா தெரியும். மிஸ்கின் என்கின்ற நபர் எத்தனை புத்தகங்கள் படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாலும் தமிழில் எழுத்தாளர்களே இல்லையா, தமிழில் திரைப்பட இயக்குநர்களே கிடையாதா? சரி, நீங்கள் ரசிச்சுட்டு போங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோடு கிளம்புறீங்க. என்னன்னா இன்னைக்கு யாரை போய் திட்டலாம். இப்போ இது இன்னொரு அசௌகரியம் இருக்குது. ஸ்டேஜில் வந்து இவரோட சின்ன வயசு பசங்களாக இருந்துட்டாங்கன்னா அவனுக்கு சந்தோஷப்படுறாங்க, தம்பி தம்பின்னு கூப்பிட்டா. நார்மலாக அப்படி திரும்பினாலே இவரோட வயசு அதிகமாக இருந்தால் பயப்படுறாங்க, ஐயோ இவன் நம்மளை வாடாப்படான்னு கூப்பிட்றான் அந்த ஆளுன்ட்டு. உண்மையிலே நடக்குது. கொட்டுக்காலின்னு ஒரு படம் உண்மையில் நான் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா, மிஸ்கினின் படைப்புகள் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. மிக அற்புதமான ஒரு படைப்பு, அதில் என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் அதில் எடுக்க வேண்டிய பெயரை நீங்கள் ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க? நீங்கள் கெடுக்கிறது இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிறது பக்கத்து சீட்டுக்காரர்களாம் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க? நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ பத்திரிக்கையாளர்களை கொதிச்சு எழுதுறாங்க. உண்மையிலே நாகருங்கிறது, இப்போ நானே இங்கே பேசினா கூட சில சமயங்கள் நாகருங்கிறது நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுவீங்க. இது ஒரு நாகரிகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. ஆனால் அதற்காக நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மதமாக இருக்குதுன்னு நான் நினச்சேன்னா நான் என்னை விட ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது. இப்போது இன்னொன்று சொல்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படித்து நான் அன்பை போதிச்சுன்னு லாஸ்ட்டாக பேசுகிறேன். திருக்குறள் படிச்சிருக்கியா நீ? திருக்குறள்னு ஒன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற இந்திய பிரதமரே திருக்குறளின் பெருமையை பற்றி வெளிநாடுகளில் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தமிழ்நாட்டின் கௌரவமாக இருக்குது, திருக்குறளாக இருக்குது. அதில் ஒருத்தர் தான் இசைஞானி இளையராஜா. நீ இளையராஜாவை வந்து அவர் இசை பேரரசு. அதுக்கும் மேலே இந்த நூற்றாண்டிலேயே இந்த உலகத்தை, இந்த தமிழ்நாட்டை இவரை போல ஒருத்தன் மக்களை மகிழ்ச்சிய கலைஞன் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இசைஞானி ஒருத்தர் பிறக்கும் போது தாலாட்டு, சாவர வரைக்கும் ஒன்று. நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பிபி ஏற்றுற மாதிரி ஏதாவது பேசிட்டு போகிறீங்க. அவர் ஒரு டாக்டரு, அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து இன்றைக்கி வந்து அவர் இல்லைன்னா நிறைய சேனல் கிடையாது, எஃப்எம் கிடையாது. அவ்வளோ பெரிய மனிதன். நீ போகிற போக்கில் வந்து அங்கேருந்து வந்து அவன் இளையராஜன் என்ன சைடிஸ் அவர் உனக்கு எப்படி நீ பேசலாம் அதை? அப்போது நீ திட்டுற. இன்னொன்று கேட்கலாம், நான் வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன், அவர் காலை போய் முத்தமிடுவேன்லாம் பேசுகிறீங்க. ஓகே, அந்த மரியாதைக்கு நீங்கள் கொடுக்குற விளையாது. இப்படி தான் பேசுவீங்களா ஒரு பொது நாகரிகம் எடுத்து மேடையில்? அதே மாதிரி கொட்டுக்காளி மேடையில் அந்த படத்தில் வந்துங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் கொட்டுக்காளியை பற்றி எல்லாரும் இயக்குனரும் பேசுகிறாங்க. நீ உதாரணத்துக்கு என்ன சீனை சொல்கிற? எந்த சீனை நீ சூரியன் நடிப்பில் நடித்ததில் பிடிச்சதுக்குன்னு சொல்கிற? என்ன சொல்கிறீங்கன்னா மறுநாளே இது பரபரப்பாகணும்னு நீ நினைக்கிற. அதுக்காக எல்லோரும் முகம் சுளிக்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிற. இது எப்படி சரி? ஒரு மேடையில் வந்து நீ பேசுகிறது எல்லா மனிதர்களும் வந்து நீங்கள் மேடையில் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க, இது கிடையாது. இன்னைக்கு யூடியூப் உலகம் பூரா போயிடுச்சு. நீ எது பேசினாலும் உலகம் பூரா பார்க்குறான். அப்போ உலகம் பூரா உள்ளவங்க நீங்கள் தனியாக பேச திரையுலகம் ஏன் எய்த்து கேள்வி கேட்கணும் வேறு யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் இப்போ திரையுலகை சார்ந்தவர் தான். நேற்று அருள்தாஸ் அவர் வந்து பேசினார். அது ஒரு தொடர்ச்சி. நான் இன்றைக்கி இயக்குனர், அவர் ஜாதியிலேருந்தே நான் பேசுகிறேன். இதை வன்மையாக
இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது. பேசி இப்போ என்ன இவர் பேசிட்டு போயிடாருங்க, நம்மளை வந்து வாழ்வாழ்வாழ்னு கத்துறானுங்க. நீங்கள் என்ன அப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுனதுக்கப்புறம் 15 ஃபோன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஊரில் இருந்து. என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாக்காரவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்க தானே அதை புலம்புவாங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க, ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க. இன்னொன்று, நீங்கள் முன்னாடியே தயாரிச்சுட்டு வந்து தான் பேசுகிறீங்க, நீங்கள் சாதாரணமாக கிடையாது. ஏன்னா வாழைன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு 3 நாள் உட்காந்து அசிஸ்டண்டோடு உட்காந்து தயார் பண்ணி 3 பக்கம் அறிக்கை தயார் பண்ணோம் வரும் உங்களுக்குன்னு அவர் ஸ்டேஜ்லேயே பேசுகிறாரு. அப்போ வாழைன்னு ஒன்று பேச வரும்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் என்னென்ன பேச போகிறீங்க தயாரித்து நண்பரோடு இது பண்ணிட்டு வரும்போது அந்த குணா படத்தில் வர மாதிரி மானே பேனே பொன்வானே போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுகிறீங்க. இது மிகவும் மோசமானது. தமிழில் எவ்வளோ நல்ல படம் வந்தால் அதை விட்டுட்டு ஃபாரின் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் என்ன கதை? உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு ஸ்டேஜில் வேறு பேசி எங்கள் மானத்தை வாங்குறீங்க? தயவு செய்து தம்பி மிஸ்கின், நீங்கள் எல்லாருக்கும் அண்ணன் இருந்து தம்பி அவர், நான் உங்களை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதுனால எனக்கு நீங்கள் தம்பி தான். தம்பி மிஸ்கின், இனிமேல் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள், சாதாரணமாக பேசுங்க. இந்த இன்னொன்று விஷயம், வலைபேச்சுன்னு ஒரு இதில் அந்த நண்பர் 25 வருஷம் நண்பர், இவர் எப்போல்லாம் இவர் ஸ்டேஜில் பேசுகிறோம் அடுத்த நாளே அநாகரமே பேசக்கூடாதுன்னு வலையுள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு. விஸ்மி எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி 4-5 பேர் வந்து வலையுள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் இருக்காது. இன்னொன்று, இங்கே பேசுனதுக்கார அமீர் சொல்கிறாரு ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறாரு. இப்போ இவரை அழைச்சிட்டு அவர் எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்டுன்னு தெரியணுமா? தயவு செய்து தம்பி மிஸ்கின், இனிமே இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லையும் போய் பேசாதீங்க.